வணக்கம் நண்பர்களே! நாம எல்லோரும் ரேடியோ கேட்கும்போது கவனிச்சிருப்போம். 91.1 அலைவரிசையில வர்ற பாட்ட நாம கேட்கணும்னா, ரேடியோவோட டியூனர கரெக்ட்டா அதே 91.1க்கு திருப்புனா மட்டும் தான் பாட்டு தெளிவா கேட்கும். ஒரு புள்ளி மாறினா கூட அந்த இரைச்சல் தான் வரும். பாட்டு கேட்காது இல்லையா? இதே ரேடியோவ மெக்கானிசம் தான் நம்ம மூளைக்குள்ளேயும் நடக்குது. இந்த குவாண்டம் அறிவியல் படி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல இயங்கிக்கிட்டு இருக்கும். உங்களோட மனசும் மூளையும் என்ன அதிர்வெண்ல இருக்கோ அதே அதிர்வெண்ல இருக்கிற மனிதர்களையும் இந்த சூழ்நிலைகளையும் தான் உங்க வாழ்க்கை தேடி இழுக்கும். உங்க மூளையோட அலைவரிசையை ஒரு சாதனையாளரோட அலைவரிசைக்கு எப்படி மாத்துறது? ரொம்ப நாம எளிமையா சிம்பிளா பார்த்துடலாம். முதல்ல இந்த அதிர்வெண் அப்படிங்கிற அறிவியலை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். நம்ம மூளை சும்மா ஒரு சதைப்பகுதி மட்டும் கிடையாது. அதுக்குள்ள கோடிக்கணக்கான நரம்புகள் அ மூலமா மின்சாரம் பாய்ஞ்சுகிட்டே இருக்கு. நீங்க ஒவ்வொரு முறை யோசிக்கும் போதும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில மின் அலைகள் உங்க மூளையில இருந்து வெளிப்படும். இத அறிவியல் பூர்வமா பிரைன் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம இப்போ ஒரு எளிய உதாரணத்தை நாம பார்த்துடலாம். நீங்க ஒரு நாள் காலையில ஆபீஸ்க்கோ அல்லது வேலைக்கோ கிளம்புறீங்க. அன்னைக்குன்னு பார்த்து உங்க வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுது. உடனே உங்களுக்கு கோபம், எரிச்சலும் வரும். இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு இப்படித்தான் சொதப்பும்னு புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. அறிவியல் படி இப்போ உங்க மூளை ரொம்ப மோசமான தாழ்ந்த அதிர்வெண்ல லாக் ஆயிடுச்சு. அந்த ரேடியோவுல ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டேஷன்ல வர அதே பாட்டு வர்ற மாதிரி தான். இப்போ உங்க மூளை அந்த பரபரப்பான அலைவரிசையில லாக் ஆனதால, அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க போற இடத்துல எல்லாம் சண்டை, அந்த டிராஃபிக் ஜாம், மேனேஜர் திட்டுறதுன்னு அதே மாதிரியான நெகட்டிவ் சூழ்நிலைகள் தான் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இதற்கு பிரபஞ்சமோ அல்லது உங்க துரதிர்ஷ்டமோ காரணமே இல்ல. உங்க மூளையின் ரேடியோ டியூனர நீங்க நெகட்டிவ் அலைவரிசையில வச்சிருந்தது தான் காரணமே. உங்க மூளையின் அதிர்வெண்ணை நீங்க மாத்துனா, உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற சூழ்நிலைகளும் நிச்சயமாகவே மாறும். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கே தெரியாம நம்ம மூளையோட அதிர்வெண்ண எப்படி தவறான அலைவரிசைக்கு கொண்டு போறோம் அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாம். பல பேரு காலையில அலாரம் அடிச்ச உடனே ஒரு விதமான பதட்டத்தோட எந்திரிப்பாங்க. ஐயோ! டைம் ஆயிடுச்சே! பஸ்ஸை பிடிக்கணுமேன்னு ஓடுவாங்க. அறிவியல் படி நீங்க தூங்கி எந்திரிக்கும்போது உங்க மூளை ரொம்ப அமைதியான, ஆழமான ஆல்பா அலைவரிசையில இருக்கும். ஆனா, நீங்க எடுத்த உடனே பதட்டம் படும்போது, மூளை திடீர்னு மிக கடுமையான ஹை பீட்டா அப்படிங்கிற மன அழுத்த அலைவரிசைக்கு மாறிடுது. காலையில வர்ற இந்த 1 நிமிட பதட்டம் அன்னைக்கு நாள் முழுக்க உங்க மூளையோட சிந்திக்கும் திறனையே முடக்கிடும். இப்போ அடுத்ததா டிவியில வர்ற தேவையற்ற சண்டைகள், சோசியல் மீடியாவுல இருக்கிற நெகட்டிவ் கமெண்ட்டுகள் அல்லது பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது பத்தி பின்னாடி பேசுற அந்த வதந்திகள், இதையெல்லாம் நாம சும்மா டைம் பாஸ்க்காக பார்ப்போம் அல்லது கேட்கலாம், கேட்டுருக்கலாம். ஆனா, உங்க மூளை நீங்க எதை பார்க்குறீங்களோ, அதோட அதிர்வெண்ணை அப்படியே தனக்குள்ள உள்வாங்கிக்கும். ஒரு சாக்கடைக்குள்ள காந்தத்தை போட்டா எப்படி அந்த அழுக்கு ஒட்டிக்குமோ, அதேபோல இந்த நெகட்டிவ் தகவல்கள் உங்களுடைய மூளையோட ஒட்டுமொத்த பாசிட்டிவ் எனர்ஜியையும் குறைச்சு, உங்கள ஒரு சோர்வான மனிதரா மாத்திடும். அடுத்ததா, நாளைக்கு என்ன நடக்குமோ? என் பிசினஸ் என்ன ஆகுமோ? காசு தீர்ந்துடுமோ? அப்படின்னு எப்பவுமே ஒரு பயத்தோடும், கவலையோடும் இருப்பது. இப்போ இப்படி நெறைய பேர் இருக்கிறாங்க. குவாண்டம் அறிவியல் படி பயம் மற்றும் கவலை தான் உலகிலேயே மிக குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒரு உணர்வுகள் என்று சொல்லலாம். நீங்க தொடர்ந்து பயந்துகிட்டே இருந்தா, உங்க மூளை அந்த பய பயத்திற்கான சூழ்நிலைகளைத்தான் பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு காந்தம் மாதிரி நமக்கு தந்துகிட்டே இருக்கும். அதைத்தான் ஈர்க்கும் காந்தம் மாதிரி. எண்ணங்களின் அதிர்வெண் எப்படி இயற்பியல் உலகத்தை மாத்துது அப்படிங்கிறத ஒரு அறிவியல் உலகத்துல நடந்த ஒரு புகழ்பெற்ற சோதனையை நாம் பார்த்துடலாம். இந்த ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி டாக்டர் மசாரு எமோட்டோ அப்படிங்கிறவரு
தண்ணீரை வச்சு ஒரு விசித்திரமான ஆராய்ச்சி செஞ்சாரு. அவர் சில பாட்டில்கள்ல தண்ணீரை எடுத்துக்கிட்டு, ஒரு பாட்டில் தண்ணீரை பார்த்து நன்றி, அன்பு போன்ற பாசிட்டிவ் வார்த்தைகளையும், இன்னொரு பாட்டில்ல தண்ணீரை பார்த்து உன்னை எனக்கு பிடிக்காது, நீ வேஸ்ட்டு போன்ற நெகட்டிவ் வார்த்தைகளையும் தொடர்ந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை உறைய வச்சு, அதை மைக்ரோஸ்கோப் மூலமா அதோட அணுக்களின் கட்டமைப்பை ஆராய்ஞ்சு பார்த்தாரு. அப்போ நடந்த ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எந்த தண்ணீருக்கு பாசிட்டிவ் அதிர்வெண் கொடுக்கப்பட்டதோ, அதோட அணுக்கள் எல்லாமே ஒரு அழகான பனிமலர் போன்ற வடிவத்துல மாறி இருந்திருக்குது. ஆனா நெகட்டிவ் அதிர்வெண் கொடுக்கப்பட்ட அந்த தண்ணீர் அணுக்கள் இந்த எந்த ஒரு வடிவமும் இல்லாம ரொம்ப விகாரமான இந்த உடைஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ மனித உடலானது 70% மேல் தண்ணீரால் ஆனது. உங்க மூளையோட அதிர்வெண் பாசிட்டிவாக இருந்தா, உங்க உடம்புல இருக்கிற அணுக்களும் பாசிட்டிவாக மாறும். நீங்க எடுக்கிற முடிவுகளும் பாசிட்டிவாக மாறும். உங்க மூளையோட அதிர்வெண் நெகட்டிவாக இருந்தா, உங்க உடலும் சூழ்நிலையும் அந்த உடைந்த தண்ணீர் அணுக்கள் போல சிதைந்து போகும். இதுதான் அதிர்வெண்ணின் மாபெரும் அறிவியல் உண்மை. இப்போ நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அந்த பழைய நெகட்டிவ் அலைவரிசையை மாத்தி, ஒரு சாதனையாளரோட உயர் அதிர்வெண்ணை எப்படி ஆக்டிவேட் பண்றது? அதுக்காகத்தான் அடுத்த படிகளை நாம் பார்க்க போறோம். முதல் படி, காலையில கண் விழிச்ச உடனே பெட்ல இருந்து வேகமா எந்திரிக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியா படுத்துக்கிட்டு, உங்க மூளை ஆல்பா அலைவரிசையில இருக்கிற அந்த நேரத்துல, இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்க போகுது, நான் நினைச்ச காரியங்கள் எல்லாம் சுலபமா முடிய போகுதுன்னு மனசுக்குள்ள பாசிட்டிவ் சிக்னல்களை கொடுங்க. இது உங்க மூளையோட ரேடியோ டியூனரை காலையிலே சரியான அலைவரிசையில செட் செஞ்சிடும். அப்படி செட் ஆனா தான் அந்த நாள் முழுக்க நமக்கு எனர்ஜெட்டிக்கா ஒரு ஆற்றல் மாதிரி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, உடம்ப குறைக்க எப்படி நம்ம டயட் இருப்போம், அதே போல உங்க மூளைக்கு எனர்ஜி டயட் இருக்கணும். தேவையில்லாத நெகட்டிவ் செய்திகள் தான் இது போல மூளைக்கு வேலை கொடுக்குறோம் இல்லையா, அதுபோல செய்திகள், சோசியல் மீடியா சண்டைகள், வதந்திகள், தேவையில்லாத அந்த வீடியோக்கள், பேசுற அந்த மனிதர்கள், இவங்க எல்லாத்துல இருந்து தள்ளி இருங்க. தேவையில்லாத பேச்சுக்களை ஒதுக்கி வைங்க. உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை தர அந்த புத்தகங்கள், இந்த நல்ல தகவல்கள், உங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கத்துக்கலாம். உங்களை ஊக்குவிக்கும் மனிதர்களோடு மட்டும் நீங்கள் தொடர்பில் இருந்து பாருங்க. உங்க மூளைக்கு கொடுக்கிற உணவு நல்லதாக இருந்தா அதோட அதிர்வெண்ணும் உயரமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அறிவியல் படி பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த அதிர்வெண் எது தெரியுமா? இதுதான் ஃபர்ஸ்ட். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பார்த்திருக்கிறோம். நன்றி உணர்வு. தினமும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைச்சு மனசார நன்றி சொல்லுங்க. என்னென்ன நடந்தாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. அது சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். நீங்க நன்றி சொல்லும்போது உங்க மூளை வறுமை அல்லது பற்றாக்குறை அலைவரிசையில இருந்து செல்வச் செழிப்பு மற்றும் நிறைவான அலைவரிசைக்கு தாவும். நிச்சயமாக இது மாறித்தான் ஆகணும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் விதி. இப்போ நண்பர்களே, உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வெளியில நடக்கிற வெளியில இந்த இருக்குது இல்லையா, அந்த விஷயங்கள்ல இல்ல. உங்க மூளை என்ன அதிர்வெண்ணை வெளிப்படுத்துது அப்படிங்கிறதுல தான் இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே பதட்டப்படாதீங்க. நெகட்டிவ் விஷயங்களை மூளைக்கு உணவா தரவே கூடாது. கவலையோடு இருக்காதீங்க. உங்க மூளையோட ரேடியோ டியூனரை எப்போதும் பாசிட்டிவ் அல்லது வெற்றி, நன்றியுணர்வு அப்படிங்கிற உயர் அலைவரிசையில நீங்க வச்சிருங்க. உங்க மூளையின் அதிர்வெண் மாறும்போது உங்க ஆள் மனசும் மாறும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான வெற்றியை தானாகவே தேடித்தரும் அப்போது மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுடைய மூளையின் அதிர்வெண்ணை மாற்றி வாழ்க்கையில ஜெயிக்க ஒரு எளிய வழிகாட்டியா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். எப்போதும் விழிப்புணர்வோடு இருங்க. உங்க அலைவரிசையை மாற்றி விதியை வெல்லும் சக்தி உங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி நமதே. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.